வணக்கம் மக்களே. நம்ம மினி அமேசான் காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். இப்போ இங்கே பலவிதமான பழங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது தான் காரைப்பழம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது ஒரு விதமான முள் செடி, அதனால் இதை யாரும் வீட்டில் வளர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி தானாக முளைச்சி வர்றது தான் நிறைய இருக்கும். இதில் காய்க்கும் போது காய் ஃபஸ்ட்டு பச்சை கலர்லையும் அப்புறம் மஞ்சள் கலர்லையும் அப்புறம் ப்ரௌன் கலர்லையும் மாறுது. ப்ரௌன் கலரில் மாறின பிறகு நம்ம பறித்து சாப்பிட்டுக்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பறிச்சுக்கலாம். நிறைய பழங்கள் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்புறமா சீத்தாமரம், இதுவும் தானாக முளைச்சி நிறைய காய் வச்சிருக்கு. இது எங்கள் ஊரில் முந்திரி பழம்னு சொல்லுவோம். இன்னும் பழுக்கலை, பழுத்த பிறகு திரும்ப ஒரு வீடியோ போடுறேன். எவ்வளோ காய் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய காய்ச்சிருக்கு. அப்புறமா இதுதான் சந்தன மரம், இதுவும் தானாக முளைச்சது. இதில் நிறைய கொடிகள் படர்ந்துருக்கனால நமக்கு கிளியராக தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இங்கே ஒரு பழம் இருக்குது, என்னன்னு பார்ப்போம். இதோட பேர் எனக்கு தெரியலை, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பைனாப்பிள் செடி இருக்குது. பக்கத்துலேயே ராமர் சீத்தாமரமும் இருக்குது. இப்போ சீசன் இல்லாததுனால அதில் காய்கள் எதுவும் இல்லை. அப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா இந்த பழத்தோட பேரும் தெரியலை. இதுவும் காய்க்கும் போது பச்சை கலர்லையும் அப்புறம் ஆரஞ்சு எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகி இந்த கலரில் வந்துடும். இதுவும் நம்ம சாப்பிடலாம், ஆனால் இதோட பேருமே தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா இங்கே ஒரு புளிய மரம் இருக்குது. இதுலேயுமே நிறைய காய்கள் இருக்குது. நமக்கு எட்டுற மாதிரி இருக்கிறது இவ்வளோ தான். அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் நத்தை இருக்குது. சின்ன சைஸில் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். பெரிய சைஸில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.